அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் அதிகமாக சேர்வதற்காகவும், பண பிரச்சனை தீர்வதற்காகவும், பணம் தடைகள் விலகுவதற்காகவும், பணத்திற்காக இந்த வழிபாடு செய்து பாருங்க. பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நாளுக்கு நாள் உங்கள் கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். எளிமையான வழிபாடு மற்றும் இதை நீங்கள் கட்டாயமாக செய்து முருகனுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் முருகனுக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. 1 ஏற்றலாம் அல்லது 6 தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு முருகனுக்கு 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 அகல் விளக்கு ஏற்றி சரவணபவா கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு தீபம் மட்டும் நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது நல்லெண்ணெய் தீபம். இந்த 2 தீபத்தில் ஏதாவது ஒரு தீபம் நீங்கள் ஏற்றி வைத்துக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு முருகனுடைய படத்திற்கு மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. தாமரை பூ இருக்குது பார்த்தீங்கன்னா, தாமரை பூக்களால் நீங்கள் ஒரு தாமரை கிடைச்சா கூட போதும். அந்த தாமரையை நீங்கள் வைத்து முருகனுக்கு அலங்காரம் செய்துட்டு அடுத்து இந்த ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. அடுத்து முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுவதற்கு நீங்கள் கொஞ்சம் பூக்கள் எடுத்து வைக்கணும். அதாவது செவ்வரளி பூக்கள், பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்தீங்கன்னா அது, மல்லிகைப்பூ, வில்வேலை கிடைச்சா வில்வேலை, மொத்தமாக நீங்கள் கலந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு என்ன பூக்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல, சாமந்தி பூ கிடைக்குதா உங்களுக்குன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். வைத்து நீங்கள் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தட்டில் வச்சுக்கோங்க. வைத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, 6 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க, 6 கொட்டாப்பாக்கு வேண்டும், 6 ஏலக்காய் வேண்டும், 6 பச்சை கற்பூரம் துண்டு சின்ன சின்னதாக 6 துண்டு வேண்டும். இது கட்டாயமாக இது எல்லாமே வேண்டும். முக்கியமாக 6 வெற்றிலையும் 6 நாணயம் கட்டாயமாக 100% வேண்டும். இப்போ ஏலக்காயெல்லாம் கூட நீங்கள் பச்சை கற்பூரத்தை மட்டும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏலக்காய் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏலக்காய் தான் பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக உள்ளது ஏலக்காய்க்கு, மற்றும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சிவப்பு நிற துணி அல்லது பச்சை நிற துணி நீங்கள் விரிச்சுக்கிடணும். விரிச்சிட்டு இந்த வெற்றிலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிலை சுத்தப்படுத்திடுங்க. நம்ம கடையில் தண்ணி தெளித்து வச்சுருந்தாலும், சுத்தமாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் உங்கள் கைப்பட தண்ணீரில் சுத்தப்படுத்திக்கோங்க. படுத்திட்டு நல்ல வெற்றிலையாக இருக்கணும், அங்கங்கே ஓட்ட இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல வெற்றிலையாக 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பு கிள்ள வேண்டாம். நிறைய பேர் காம்பு கிள்ளி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. காம்பு கிள்ள தேவையில்லை. காம்பு, நடுப்பகுதி மற்றும் நுனிப்பகுதி 3 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி மற்றும் மகாலட்சுமி தாயார், பராசக்தி 3 பேருமே அதில் குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கல நம்ம ஒன்று கிள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த 6 வெற்றிலையும் நீங்கள் சந்தன குங்குமம் வைக்கணும். நுனி பகுதியில் சந்தன குங்குமம், நடுவில் சந்தன குங்குமம், பிறகு நீங்கள் காம்பு கிட்ட அந்த பகுதி மேல் பகுதியிலே நீங்கள் சந்தன குங்குமம் வைக்கணும். 3 இடத்துல சந்தன குங்குமம் 6 வெற்றிலைக்குமே நீங்கள் வச்சுடுங்க. அந்த 6 வெற்றிலைக்கு மேலே 6 கொட்டாப்பாக்கு வச்சுருங்க. 6 1 ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க. அந்த 6 1 ரூபாய் நாணயத்தை நீங்கள் தண்ணீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எங்கே அந்த நாணயம் இருந்து நம்ம கைக்கு வருதுன்னு தெரியாது இல்லையா, அதனால் நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே சந்தன குங்குமம் வச்சுருங்க. வைத்துட்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயிலே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சந்தன குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது. வைத்துட்டு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூர துண்டு 6 துண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மயில் இறகு உங்ககிட்ட கிடைச்சா அப்படின்னா அதை நீங்கள் வைங்க. மயில் இறகு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மயில் இறகு இருக்கிறவங்க மட்டும் மயில் இறகை சேர்த்து வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஒரு தாம்பாளத்தட்டில் அந்த சிவப்பு நிற துணிலையோ அல்லது பச்சை நிற துணிலையோ இந்த பொருள் அப்படியே வைத்து முருகனுடைய பாதத்துக்கிட்ட வச்சுடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணமும் செல்வாக்கும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை ஒரு 6 வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு growth நல்லா தெரியும், டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். நமக்கு அந்த முதல் வாரத்தில் இருக்கிற பணவரவுக்கும் இந்த 6வது வாரத்தில் இருக்கிற பணவரவுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். மன அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் 6 வாரமும் இதே போல் தான் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வெற்றிலை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, வெற்றிலை காய்ந்த பிறகு நீங்கள் எடுக்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கட்கிழமை காலையில் நீங்கள் எடுக்கலாம், அல்லது சனிக்கிழமை கூட மாலை நேரம் நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா மறுநாளே எடுத்துருங்க. காயறதுக்கு 2 ஏன்னா இப்போ கிளைமேட் நல்லா தானே இருக்குது, அதனால் 2 நாள் வாடாது. அதனால் 2 ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்துகிட்டு அந்த வெற்றிலை உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடியில் போட்டுருங்க. அது பூஜை குப்பைகளோட சேர்த்து போட வேண்டாம், துளசி செடியில் போட்டுருங்க. இப்போ உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை, மற்ற ஏதாவது செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியில் போட்டுருங்க.
இப்போ வந்து வீட்ல உங்களுக்கு வந்து செடி எந்த செடியுமே நீங்க வைத்து வளர்க்கல அப்படின்னா மட்டும் நீங்க பூஜை அறை குப்பைகளுடன் அந்த பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூக்களோட சேர்த்து போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெற்றிலை நீங்க வந்து உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிற செடியில நீங்க போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெற்றிலை மட்டும் உங்களுக்கு காய்ந்துடும். மற்ற எல்லா பொருளும் சேர்த்து அந்த பச்சை நிற துணி விரிச்சிங்கன்னா, அதில அப்படியே வச்சுருங்க. வைத்து ஒரு முடிச்சு போல கட்டி முருகன் படத்துக்கிட்ட வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. நீங்க முருகன் படத்துக்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து சுவாமி படம் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு பக்கத்திலே நீங்க பாதத்துக்கிட்டயே வச்சிரணும். இல்ல அப்படின்னா, நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அதாவது உங்களுக்கு வந்து ராசியான இடம், பணம் வைக்கிற இடம் ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுருங்க. அடுத்து 2வது வெள்ளிக்கிழமை நீங்க இதே போல செய்து பாருங்க. செய்துட்டு அதில இருக்கிற அதே வெற்றிலைய வந்து நீங்க வந்து தூர போட்டுருங்க. அதாவது வீட்டு செடிக்கிட்ட போட்டுருங்க. மற்ற பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அத எடுத்துக்கோங்க. இப்ப வந்து மயில் இறகு பார்த்தீங்கன்னா, வாரம் புதுசு புதுசா வைக்க முடியாது. அதே மயில் இறக நீங்க 6 வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாணயம் மட்டும் நீங்க மாற்றிக்கொண்டே இருங்க. நாணயம் வந்து மறுவாரம் 6 நாணயம் புது நாணயம் வைங்க. ஏலக்காய் புது ஏலக்காய் வச்சுக்கோங்க. வெற்றிலையும் புது வெற்றிலை வச்சுக்கோங்க. அந்த மயில் இறகு மட்டும் இதே வச்சுக்கலாம். இப்ப வந்து முதல் வாரம் நீங்க செய்திருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த நாணயத்த வந்து நீங்க பத்திரப்படுத்திட்டே வாங்க. அந்த கொட்டைப்பாக்கு, அந்த ஏலக்காய்லாம் ஒரு துணியில வந்து இல்லைன்னா ஒரு டப்பால போட்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க. மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த சிவப்பு நிற துணி வந்து புதுசு இல்ல அப்படின்னா, அதே துணிய வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி இத சுவாமி முன்னாடி வச்சு வழிபாடு செய்துட்டு, திரும்பவும் நீங்க பார்த்தீங்கன்னா, முடிச்சு போல கட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடுங்க. இப்ப அடுத்து 3வது வாரம் நீங்க செய்யுங்க. 3வது வாரம் புதிதாக ரூ. 6 நாணயம், புதிதாக கொட்டாப்பாக்கு, புதிதாக ஏலக்காய், பச்சை கருப்பு துண்டை எல்லாமே நீங்க வச்சு வழிபாடு செய்துட்டு, அடுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 4வது வாரம். இப்படியே நீங்க 6 வாரம் நீங்க செய்யணும். 6 வாரம் செஞ்சீங்கன்னா 36 ஏலக்காய், 36 கொட்டாப்பாக்கு இருக்கும். உங்க கையில கட்டாயமா இருக்கும். பச்சை கருப்பு துண்டு மட்டும் நமக்கு காத்துல வந்து கரைஞ்சிரும். ரூ. 1 நாணயம், 36 நாணயம் இருக்கும். மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்போஸ் பண்ற மாரி தான் இருக்கும். வெற்றிலைலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல காஞ்சிடும். நம்ம வந்து தூர போட்டுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலா வந்து நீங்க அந்த மயில் இறகும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு மொத்தமா அந்த பச்சை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி, நீங்க எந்த நிற துணி பயன்படுத்துனீங்களோ அந்த துணிக்குள்ள வச்சு எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சு போல கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. வைத்துட்டு ஒரு 48 நாட்கள் கழித்து, அதாவது நீங்க 6 வாரம் பூஜை செய்து முடிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, முடித்த பிறகும் 48 நாள் அந்த முடிச்ச வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிரணும். அந்த அந்த 6 வாரத்த சேர்க்கக்கூடாது. 6 வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த முடிச்சு போட்டு, நீங்க வந்து பணம் வைக்கிற இடத்துல 48 நாள் வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க நெனச்ச பணம் உங்க கைக்கு கிடைக்கும். மற்றும் நீங்க வீடு வாங்கணும், மற்ற எதுக்காக நீங்க வந்து பெரிய பிக் அமௌண்ட் நெனச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டும் உங்க கைக்கு கிடைக்கும். முருகனோட அருளால் பார்த்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். இந்த 48 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கை மாறும். பொருளாதார முன்னேற்றம் வந்து மேம்படும். பொருளாதார முன்னேற்றம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நல்ல ஒரு மாற்றம். அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நிவாரணியாகவே இருக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதற்கு பணத்திற்காக பணம் உயர்வு வேண்டும், செல்வாக்கு வேண்டும் அப்படின்னா, நீங்க இந்த பரிகாரம் நிச்சயமா செய்து வெள்ளிக்கிழமை முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து 6 வார வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்க செய்து பாருங்க. 6வது வெள்ளிக்கிழமைக்குள்ள முருகன் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தை அவர் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா, ஒன்று நீங்க வந்து வேலை பார்ப்பீங்க. அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இப்போ பொருளாதார முன்னேற்றம் பணம் வரவு வேண்டும் அப்படின்னா, ஒண்ணும் பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா போகணும். அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கணும். இந்த 2 இடம் தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார முன்னேற்றத்திற்கான முக்கியமான இடம். இந்த 2 தான் நமக்கு பண வரவு குடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்த அவர் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பண்ணி குடுப்பார். முருகர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை நம்பிக்கையுடன் முருகன் மேல அதீத நம்பிக்கையுடன் இருந்து இந்த பரிகாரத்தை செய்து முருகனை நம்பி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 6 வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ப்ரொமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்க ஆரம்பிக்கும். இல்ல நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்படிதான் முருகன் வந்து முன்னேற்றி வைப்பார். நீங்க வந்து நிரந்தரமான வருமானத்துல தான் நமக்கு வந்து அவர் உயர்த்தி குடுப்பார் நமக்கு. அதனால முருகன் மேல முழு நம்பிக்கை முதல்ல வைங்க. வைத்துட்டு முருகன் என்னை கட்டாயமாக முன்னேற்றி விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில வைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு தான் சொல்வீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிச்சாலே அந்த கடன் தீர ஆரம்பிச்சிரும் பார்த்தீங்களா? நமக்கு வந்து என்ன நமக்கு முக்கியமோ அதத்தான் முருகன் சரி செய்து குடுப்பார். வருமானத்த தான் அவர் அதிகரித்து உங்களுக்கு குடுப்பார்.
அதை வைத்து நீங்கள் சரியாக சிக்கனமாக வைத்து சரியாக செலவு செய்து முருகன் கொடுத்த அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொல்லைகளோ கடன் பிரச்சனையோ ஒரு நகை அடமானத்தில் இருக்கோ அதை நீங்கள் சரியாக மீட்டுக்கொள்ளணும். சரிங்களா? இது முருகன் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்கவே, எப்பயும் போல தான் உங்கள் நாட்கள் இருக்கும். முருகன் கொடுக்குற நாட்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. முருகன் கொடுக்குற வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. முருகன் கொடுக்குற பணத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. முருகன் அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். கடனும் தீரும், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும். வருமானம், நிரந்தர வருமானம் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அந்த வருமானத்தின் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கும். முருகர் இது தான் செய்வார். உங்களுக்கு இந்த வருமானம் எனக்கு உயர வேண்டும் அப்படின்னா மட்டும் இந்த பரிகாரம் செய்துக்கோங்க. ஏன்னா முருகன்கிட்ட நம்ம பணம் வேண்டும் நம்ம என்னதான் வேண்டிக்கிட்டாலும் முருகன் இந்த ஒரு கெட்ட எடுத்து நம்ம கையில் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா முருகனோட வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உழைப்பு முருகன் எதிர்பார்க்கிறாரு, நம்மளுடைய பக்தியை எதிர்பார்க்கிறாரு. நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும். பக்தியிலையும் சரி, நம்மளுடைய உழைப்பிலையும் சரி, எல்லாத்துலேயும் உண்மையாக நம்ம இருக்கணும். நம்ம கடினமாக உழைக்கணும். உண்மையாக பக்தி இருக்கணும். நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரக்கூடாது. இறைவனை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இறைவன் அசைவால் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். இறைவனோட அருளால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு எடுக்கணும். முருகன்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்கிறது, அதுக்கடுத்து என்ன செய்யணும், பிரச்சனைக்கான வழிகளை கேட்கணும். ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு முருகர் என்றைக்கும் சரி பண்ணி விட மாட்டார். நம்ம முருகா இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு முருகர் உங்களுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் எப்போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அப்போதே முருகன் எல்லா இருக்கிற அந்த கேட்டுகள் அனைத்தையுமே அவர் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். எல்லா தடங்களையும் அவர் நீக்கி விடுவார். வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக முருகன் கொடுப்பாருங்க. முருகருடைய பக்தர்கள் நிறைய பேர் வெற்றி மேல் வெற்றி தொடுறாங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப முருகன் ஆலயத்திற்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப முருகனை கும்பிடுறாங்க அப்படின்னா சும்மா யாரும் கும்பிட மாட்டாங்க. முருகன் மூலமாக அவங்க நிறைய அனுபவிச்சிருப்பாங்க, நல்லதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய நல்ல ஒரு வருமானத்தை அனுபவிச்சிருப்பாங்க, நிறைய ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி அனுபவிக்க போதான் திரும்ப திரும்ப முருகன்கிட்ட போவாங்க. சரிங்களா? எந்த ஒரு வழிபாடு திரும்ப திரும்ப அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா முருகன் அவங்களுக்கு ஏதோ ஒரு மிராக்கள் பண்ணுறாரு, முருகன் இருக்கிறாரு, நமக்கும் நல்லது செய்வார், கட்டாயமாக அவர் நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் பாசிட்டிவாக எப்போ நினைக்கிறீங்களோ அடுத்த நொடியும் உங்ககிட்ட தான் அவர் இருப்பார். உங்களை வழி நடத்துவார். நிறைய குழப்பங்கள், நிறைய சங்கடங்கள், நிறைய கவலைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இருக்கத்தான் செய்யும். அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை துன்பத்தையும் அவர் பொடிப்பொடியாக ஆக்குவார் முருகர். நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் போதுங்க. நம்பிக்கையோடு இருக்கணும். கவலைகளை நினச்சி கவலைப்படக்கூடாது. முருகர் எனக்கு சரி பண்ணுவார் அப்படின்ட்டு அந்த கவலையிலேருந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் முயற்சி எடுங்க. முருகன் உங்கள் வாழ்வில் மிராக்கள் அவ்வளோ பண்ணுவார். நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ பண்ணுவார். நான் பலமுறை அதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா தினமும் பூஜை பண்ணால் மட்டும் பத்தாது, நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையோடு நீங்கள் வாரம் ஒரு நாள் நீங்கள் சுவாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றினா கூட கோடி பலன் உங்களுக்கு கிடைக்கும். நான் தினமும் நம்பிக்கை இல்லாமல் காலை மாலை இரு வேளை விளக்கேற்றுறேன், பூஜை பண்ணுறேன், ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னா கிடைக்காது. நம்பிக்கை வேணும். ஏன் முருகன் எனக்கு சரி பண்ணி கொடுப்பார். என்னோட தெய்வம், நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் விரும்பி வழிபாடு செய்யலாம், சரி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க இருக்கல, நான் எதுக்கு பயப்படணும்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பண பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா? நாளைக்கு அது சரியாகும். எல்லாமே பாசிட்டிவாக நினைக்க அப்படியே எல்லாம் சரியாக போயிடுங்க. நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் முருகர் உங்களுக்கு கொடுப்பாரு. எல்லாமே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கூட இந்த பரிகாரம் செய்யுங்க. இல்லையா, செய்ய வேண்டாம். முருகரை கையெடுத்து கும்பிட்டு முருகா எனக்கு இத்தனை பிரச்சனைலாம் சரி பண்ணி கொடுங்க முருகா அப்படின்னு மட்டும் கேளுங்க. எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பார். நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் தான் சரி பண்ணுவாருங்கிறதும் கிடையாது. அவர் நினைத்தால் அனைத்துமே நமக்கு சகலமும் நமக்கு கிடைக்கும். அதனால் உண்மையான பக்தி மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் போதும், எல்லாமே நமக்கு சாத்தியம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.